Hi mom and dads, welcome to our channel. Happy parenting, happy life. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். அண்ட் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பேபி கார் டிப்ஸ், ப்ரெக்னன்சி டிப்ஸ் எல்லாமே போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ரெசிபியோட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னென்ன வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், வெயில் காலம் வந்துருச்சுல. ஓகேங்க, இந்த வெள்ளரிக்காய் வச்சு நம்ம என்ன ஒரு ரெசிபி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். வெள்ளரிக்காய் வந்துட்டு நம்ம ஓரளவு குழந்தைகளுக்கு கொடுக்குறப்ப அவங்க சாப்பிட்றது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி பண்ணலாங்க. நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு ரைஸ், நம்ம சாதம் வடிப்போம் இல்லைங்களா, அந்த ரைஸ் எடுத்துக்கிறேன். அண்ட் 1 ஸ்பூன் பார்த்திங்கன்னா வந்துட்டு மூங் தால், பாசி பருப்பு இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துருக்கிறேன். எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு அதை ஊற வச்சிடலாம். அண்ட் இந்த வெயில் காலத்தில் வந்துட்டு வெள்ளரிக்காய் சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நம்ம குழந்தைங்க வந்துட்டு ஓரலாக கொடுத்து அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்துட்டு 1 வருஷத்துக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இது லஞ்ச் ரெசிப்பியாக நம்ம பண்ணி மதியான நேரத்தில் ஊட்டி விடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஒன்றுங்க. ஓகே, நான் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்துகிட்டு அந்த தோல் எல்லாமே பீல் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதே மாதிரி 2 பல் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி, கொஞ்சம் வெங்காயம் அண்ட் அந்த பச்சை மிளகாய் வந்துட்டு ஓரத்தில் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் ஃப்ளேவருக்காக. அடுத்தது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு நான் வந்து கோகோனட் ஆயில் வந்துட்டு இதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால கோகோனட் ஆயில் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்துட்டு குக்கிங் ஆயில், கடலை எண்ணெய் எடுக்கிறனால எடுத்துக்கலாங்க. எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு கடுகு அண்ட் கொஞ்சம் சீரகம், அடுத்து வந்துட்டு கருவேப்பிலை தழை அண்டு 2 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். அதே மாதிரி வெங்காயம் போட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா கொஞ்சம் சோறு வரைக்கும் வணக்கி விட்டுறலாம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த வெள்ளரிக்காய் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும், வெயில் காலத்தில் சாப்பிடக்கூடிய குளிர்ச்சியான ஒன்றுன்னு சொல்லி தெரியுங்க. இந்த குளிர்ச்சி அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வெயில் காலத்தில் வந்து குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் ஏற்படலாம். ஸோ இந்த வெள்ளரிக்காயை வந்து நம்ம கொடுக்கறதுனால அது மலச்சிக்கல் பிரச்சனைகள் இருந்துங்க நம்மளை விடுவிக்குதுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நான் அதை வணக்கி விட்ட உடனே வெள்ளரிக்காய் போட்டுறேன். வெள்ளரிக்காய் போட்டுட்டு லைட்டாக வந்துட்டு மஞ்சத்தூள் அந்த கலருக்காக நான் போட்டுக்கிறேங்க. அடுத்து வந்துட்டு இந்த டைமிங்கில் நீங்கள் லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்துட்டு நம்ம பச்சை மிளகா ஃப்ளேவருக்காக தான் லைட்டாக எடுத்துருக்குறோம். கொஞ்சம் காரம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம லைட்டாக பெப்பர் எடுத்துக்கலாங்க. பெப்பர் போட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன டம்ளரில் 2 டம்ளர் ஊற்றுனீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு அடுத்து வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம இங்கே ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா ரைஸ் அண்டு பாசிப்பருப்பு, அதை எடுத்து உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டுருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லைட்டாக பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லதுங்க, டைஜஷன் ஈஸியாக பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ பெருங்காயத்தூள் போட்டுட்டு குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சுருங்க. ஒரு 3 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. நம்மளுக்கு இப்போ விசில் வந்தாச்சு. அண்ட் நான் வந்துட்டு கொஞ்சம் அதை ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான ரைஸ் நல்லாவே வந்துருச்சு. நீங்கள் வந்துட்டு ஒரு கரண்டி எடுத்து நல்லா அப்போவே மசிச்சு விடுறீங்க அப்படின்னா வந்துட்டு குழந்தைகளுக்கு ஊட்டக்கூடிய அந்த கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடச்சிரும். பாருங்கள், நம்மளுக்கு தேவையான வெள்ளரிக்காய் சாதம் சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே குழந்தைக்கு ஊட்டுனீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒன்றுங்க. இந்த வெயில் காலத்தில் குழந்தைகளோட உடம்பை நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு இந்த வெயில் காலத்தில் என்ன மாதிரியான ஃபுட் பேபிஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்கிறேன். இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.